இங்க ஓடி போனா அவங்க மாமா பொண்ண நினைச்சு நம்ம சின்ன வயசுல இருந்து லவ் பண்ணோம், நம்மள லவ் பண்ணலையான்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறான். இனிமேல் யாரையும் நம்பாம நம்ம வாழ்க்கையை மட்டும் பார்க்கணும்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போறான். பார்த்தா அந்த பொண்ணு வீட்டுல தான் இருக்கா. ஆக்சுவலா இந்த பொண்ணு லவ் பண்ணுவேன், கடைசி நேரத்துல ஏமாத்திட்டு போயிடுவான். எங்க வீட்லயும் சேர்க்க மாட்டாங்க, அதனால தான் இங்க வச்சிருப்பான்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்றாங்க. அதை கேட்டதுமே இவன் கோவப்பட்டு சண்டை போடுறான். ஆனா ஹீரோட அம்மா என்னோட அண்ணன் இந்த பொண்ணை கூட்டிட்டு போற வரல, இங்க தான் இருப்பா, அப்படி இருக்க முடிஞ்சா இரு, இல்லனா வெளிய போன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இவனும் வேற வழி இல்லாம அதே வீட்டுல தங்குறான். ஆனா இந்த பொண்ணுக்குமே பேங்க்ல வேலை கிடைச்சு ஹீரோவை கொண்டு போய் டிராப் பண்றா. இருந்தாலுமே ரொம்பவும் கடுப்பாவறான். ஒரு நாள் ஹீரோயினோட அம்மா அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட இந்த பொண்ணு அங்கேயே இருந்தா ஊர்ல தப்பா பேசுவாங்க, நம்ம போய் கூட்டிட்டு வந்துடலாம்னு சொல்லி ஹீரோட அம்மா அப்பா கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ கிட்ட அவங்க மாமா மன்னிப்பு கேட்டு என்னோட பொண்ணு நீங்களே கல்யாணம் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. ஹீரோட அம்மா ஒத்துக்கிறாங்க. ஆனா ஹீரோ சண்டை போட்டு வெளியே போயிடுறான். பட் அடுத்த நாள் ஹீரோட அப்பா இந்த வீட்டை வச்சு நிறைய கடன் வாங்கி வச்சிருப்பாரு. அதனால பேங்க்ல இந்த வீட்டை ஜப்தி பண்ண போறோம்னு சொல்லிட்டு பேசிட்டு இருப்பாங்க. ஹீரோ டைம் கேட்பான், கொடுக்க மாட்டாங்க. ஆனா இந்த பொண்ணு அங்கதான் ஒர்க் பண்ணுவா, இது என்னோட மாமா தான், டைம் கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்டு வாங்கி தருவாங்க. அன்னில இருந்தே இந்த பொண்ணை இவனுக்கு ரொம்பவும் பிடிக்க ஆரம்பிக்குது. ஆனா அந்த ஆல்பம் சாங் பண்ண சொன்னவர் உடனே ஒரு டியூன் கேட்கறாரு. ஹீரோ எப்படியோ ட்ரை பண்ணி போட்டு தந்துடுறான். அதை நல்லா பண்ணி செலக்ட் ஆயிடுறான். ஆனா வீடியோ சாங் பண்ணணும்னு சொல்லிடுறாங்க. அதுக்காக ஹீரோயின் கிட்ட வந்து கேட்கறான். இந்த பொண்ணு ஒத்துக்கிட்டு ஆல்பம் சாங் யூடியூப்ல 5 மில்லியன் போய் இவனுக்கு சான்ஸும் கிடைச்சிருது. இப்ப ஹீரோயினா ரொம்பவும் பிடிச்சி நம்ம லவ் சொல்லலாம்னு சொல்லிட்டு போறா. அப்பன்னு பார்த்தா அந்த காலேஜ்ல லவ் பண்ண பையன் திரும்பவும் வந்துடுறான். அதை பார்த்ததுமே ரொம்பவும் ஃபீல் பண்ணி அழுகுறான். அந்த பொண்ணு கிட்ட வீட்டுல வந்ததுமே மனசுல உள்ள காதலை எல்லாத்தையும் சொல்லி நான் லவ் பண்ணும்போது மட்டும் ஏன் போயிருன்னு சொல்லிட்டு சண்டை போட்டு அங்கிருந்து போயிடுறான். அப்பதான் அந்த பொண்ணு ஆக்சுவலா இது எல்லாமே உனக்காக தான் பண்ண, அன்னைக்கு கல்யாணத்துல கூட எங்க அப்பாவை மீறி உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுதான் என் ஃப்ரெண்டு கிட்ட ஹெல்ப் கேட்டு கல்யாணத்தை விட்டு ஓடி போனேன். இந்த விஷயம் உங்க அப்பா அம்மாக்கு தெரிஞ்சதா இந்த வீட்லயே வச்சிருந்தாங்கன்ற உண்மையை சொல்றாங்க. அதை கேட்டதையுமே ரொம்ப ஃபீல் பண்ணி மாமா பொண்ணை சந்தோஷமா ஏத்துக்கிறான்.